ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கத்தவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கத்தவிருக்ஷா வழங்கும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை சீரீஸோடைய இந்த எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். நேத்தியோட எபிசோட்ல நம்ம ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுதினர். அதுக்கப்புறமா ஆளவந்தார் உடைய சிஷ்யர்களான பஞ்ச நம்பிகள்ல பெரிய நம்பிகள் கிட்டையும் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் கிட்டையும் உடையவரான ஸ்ரீ ராமானுஜர் என்னென்னலாம் கத்துண்டு தெரிஞ்சுண்டார் அப்படின்றத பார்த்தோம். அவருடைய சிஷ்யரான கூரத்தாழ்வான் கிட்ட ஒரு வருஷ காலம் இங்க இருந்துட்டு அவரும் அதெல்லாத்தையும் கத்துக்கிறாரா அப்படின்றதையும் கேட்கிறார். அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்றத நிகழ்வுகளை எல்லாத்தையும் நம்ம இன்னியோட எபிசோட்ல தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு நாளும் நிறைய சுவாரஸ்யங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸ்ல ரொம்ப அழகா அதை பிரசன்ட் பண்ணிட்டு வரார் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள். இப்போ இன்னியோட எபிசோட்ல என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்த்து கேட்டு அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இப்ப அவர் பஞ்ச நமஸ்காரம் பண்ணி கொண்ட இடம் துவயம் விளந்த பூமியான மதுராந்தகம்னு பார்க்கிறோம். இவர் அங்க சந்திக்க இந்த மதுராந்தகம் ஏறிக்கிட்டவே அவரை சந்திக்க என்ன பண்றாருன்னா, அவர் இந்த மாதிரி அங்க சந்திக்கிறார். துவயம் விளந்த பூமியான வகுளாரண்ய கஷேத்திரமான மதுராந்தகத்துல சந்திக்கிறார். இருவரும் சந்திக்க அந்த இடத்திலே பஞ்ச நமஸ்காரத்தை செய்து கொண்டார் பெரிய நம்பிகளிடம் எம்பெருமானார். இன்னமும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த வகுள மரத்தை நீங்க சேவிக்கலாம். கோவிலுடைய பின்னாடி இப்ப ராமர் சன்னதிக்கு பின்னாடியே அந்த வகுள மரம் இருக்கு. இன்னமும் அந்த இடத்துலதான் எம்பெருமானார் பஞ்ச நமஸ்காரம் பண்ணிட்ட. இது அந்த மரத்துக்கு அடியில தான் அவர் பஞ்ச நமஸ்காரம் பண்ணார். அவருக்கு தாபம், குன்றம், நாமம், மந்திரம், யாகம் 5 சமஸ்காரத்தையும் பண்ணினார். அவரை குறிப்பா துவயத்துடைய பொருளை பெரிய நம்பிகள் அவருக்கு சொல்லினார். அதாவது பேசிக்கா சொன்னார் இந்த மூணத்துடைய அர்த்தத்தையும். இதற்கு பிறகு அதை விரிவாக எம்பெருமானார் திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் பெற்றார்னு குரு பரம்பரை பிரபாவம் சொல்றது. குறிப்பாக திருமந்திரத்துக்கும் சரம ஸ்லோகத்துக்கும். அடுத்ததாக அவர் என்ன பண்றாருன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இன்னமும் கூட பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துல இந்த விஷயம் உற்சவம் ரொம்ப நடக்கும். பஞ்ச நமஸ்கார உற்சவம்னு பேரு. இன்னமும் கூட பாத்தீங்கன்னா அங்க கோவில்ல எம்பெருமானார் சன்னதியில பாத்தீங்கன்னா எம்பெருமானார் கிரகத்த கோலத்துல வெண்ணாடை உடுத்திட்டு இருப்பார். உள்படி எம்பெருமானார் கஷாயம் திருதண்டத்தோட தானே இருப்பார். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. வெண்ணாடை உடுத்திட்டு இருப்பார், கிரகத்த திருக்கோலம். இன்னமும் பாக்கலாம் பெரிய நம்பிகள் பக்கத்துல இருப்பார். பெரிய நம்பிகள் ஆராதிச்ச டோல கண்ணனும் அவர் பஞ்ச நமஸ்காரம் பண்ண சங்கு சக்கரங்களும் இன்னமும் இருக்கு அந்த சன்னதியில. நீங்க இன்னும் போய் சேவிக்கலாம். பஞ்ச நமஸ்காரம் ரொம்ப வரப்பிரசாதி, அதுவும் நீங்க போய் சேவிக்கலாம் அந்த கோவில்ல, மதுராந்தகம் கோவில்ல, துவயம் விளந்த பூமியான மதுராந்தகத்துல. இதற்கு பிறகு பெரிய நம்பிகள் என்ன பண்றாருன்னா, நேரம் அப்படியே இளையாழ்வார் காஞ்சிவரத்துல தங்கி இரும்னு சொல்லவே என்ன பண்றாரு, காஞ்சிவரத்துல அவர் தங்கி இருந்தாராம். அப்ப ஒரு நாள் என்ன ஆச்சு, இதற்கு முன்பே எம்பெருமானாருடைய பத்னி 2 தடவை அவசாரப்பட்டுட்டா. அதாவது எப்படின்னா, முதல்ல பாகவதருடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட வேண்டும் ராமானுஜர் ஆசைப்பட்ட போது திருக்கட்சி நம்பிகளை தன் வீட்டுல போனகம் செய்த சேரம் திருவமுது ஒண்ணு மாதிரி அழைக்க, அது என்ன பண்றாருன்னா, தஞ்சாம்பாள் என்ன பண்றாருன்னா, அது இந்த மாதிரி அவர் சாப்பிட்ட இலைய என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி குச்சியினால எடுத்து அதை இது பண்ணிட்டு வீட்டை சாணம் போட்டு மெழுகி அப்படியே தலைக்கு தீர்த்தம் வாங்கிட்டு வந்துட்டார். இது ஒரு மிகப்பெரிய அவசாரம். ராமானுஜருக்கு அவருடைய சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை இது கொடுக்கல. அது ஒரு பெரிய அவசாரம். அடுத்தது பாவம், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டபோது அவருக்கு சாப்பிட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அவர் அனுப்பினது. இந்த மாதிரி எதுவும் இல்லை போ அப்படின்னு சொல்லி அனுப்பினது. அதே மாதிரி என்ன மூணாவதா என்ன ஆச்சு, ஒரு நாள் பெரிய நம்பிகளுடைய பத்னியார் அம்மங்காருக்கு என்ன ஆச்சு, அவளுக்கும் தஞ்சாம்பாளுக்கு கொயாயடி சண்டை நடந்து விட்டது. கிணற்றடி சண்டைன்னே சொல்லணும் அதை. பாவம், அதாவது கிணத்திலிருந்து பெரிய நம்பிகளுடைய நீர் இறைந்து கொண்டு இருக்கும் போது என்ன அம்மங்கார் நீர் இறைந்து கொண்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ராமானுஜருடைய மனைவி மீது தெளித்து விட்டது சிறிது நீர். இதற்கோசரம் சண்டைக்கு போடவே என்ன ஆச்சுன்னா, பலமாக சண்டை போடுவது. தஞ்சாம்பாள் பெரிய நம்பிகளுடைய அம்மங்கார்ட்ட சண்டை போடவே என்ன தெரியுமா ஆச்சு, பெரிய நம்பிகள்கிட்ட அவன் அம்மங்கார் விஷயத்த சொல்லவே என்ன தெரியுமா பண்ணா, நேர கிளம்பி இனி நம்ம இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் உடனே ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பிட்டார். எம்பெருமானார் பெரிய நம்பிகள் இல்லாததை கண்டு வருத்த முறை என்ன நடந்ததுன்னு தஞ்சாம்பாள்கிட்ட கேட்க, தான் பண்ணதும் சொல்லி எம்பெருமானார் மிகவும் கோபம் விட்டார். நீ பாகவத அவசாரமும் பண்ணியாச்சு, ஆச்சாரிய அவசாரமும் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ற, அடுத்த கணமே அவர் தன்னோட பிறந்த வீட்டுக்கு அனுப்பிட்டார். தஞ்சாம்பாளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா, அது எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அடுத்த கணமே எம்பெருமானார் சன்னியாசம் பூண்டார். இது ஒரு டர்னிங் பாயிண்ட் அவரோட லைஃப்ல, எம்பெருமானோட லைஃப்ல.
இதற்கு பிறகு என்ன ஆச்சு, பெரிய நம்பிகளுடைய இதற்கு பிறகு அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போனார். அதாவது ஒரு விஷயம் ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், ஸ்ரீரங்கத்துக்கு இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்துக்கு வர வேண்டும் அப்படின்ற, ஸ்ரீரங்கத்துக்கு வர வேண்டும் யார் அழைத்து வருவதுன்னு பார்க்கும்போது ஸ்ரீரங்கத்துக்கு இப்ப ராமானுஜர் காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வரணும். அதற்கு என்ன பண்றாருன்னா திருவரங்க பெருமாள் அரையர் வந்து வரதராஜன் பாட்டு கேட்டு வரதராஜன் கொடுத்தார் நமது ராமானுஜரை. அடுத்ததாக என்ன நடந்ததுன்னா பெரிய நம்பிகள் வந்து ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா உடைய வந்து வடத்திருக்காவையில தன் வந்து நீராடிட்டு என்ன பண்ணாருன்னா தன்னுடைய முதலிகளோட வரும்போது அப்படியே பெரிய நம்பிகள் தெண்டனிட்டாராம். எம்பெருமானாரை பார்த்துட்டு தெண்டனிட்ட போது என்ன ஆச்சா, இது நமது சொரூபத்துக்கு தகாதன்றோன்னு எம்பெருமானார் சுவாமி அடியேன் சிறியன் எதுக்கு என்ன நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு கேட்டாருன்னா, இல்லை எமக்கு நீ ஆள வந்தாராக தெரிஞ்சு அதனாலதான் உண்மை நமஸ்கரித்தேன் அப்படின்னாரு. அதாவது இவருக்கு அப்புறம் ஆள வந்தாருக்கு அப்புறம் தட்சண நிர்வாக பிரவர்த்தகருங்கிறவர் இவர் தான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குன்றதுனால ஆள வந்தார் பத்த சொரூபம் இவருக்கு உடையது அப்படிங்கிறதுனாலதான் உண்மை நான் நமஸ்கரித்தேன், ஆள வந்தாரை கண்டேனும் அப்படின்னு சொன்னாராம். நீங்க ஆள வந்தாராய் தெரிகிறீர்கள் அப்படின்னாராம். அதனாலதான் பெரிய நம்பிகள் அவர் நமஸ்காரம் பண்ணாருங்கிறது சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறம் என்னன்னா பெரிய நம்பிகள் வந்து என்ன பண்றாரு ஒரு நாள் இதுக்கப்புறம் பெரிய நம்பிகள் வந்து சீதன வெள்ளாட்டியை அனுப்புதல் ஒரு முக்கியமான கதை உண்டு. பெரிய நம்பிகளுக்கு புண்டரீகாட்சர் அத்துழாய் ஒரு புத்திரனும் ஒரு புத்திரி உண்டு. அத்துழாய்ங்கிறவ முக்கியமான பேர். இவரை என்னன்னா அத்துழாய் வந்து திருமணமாகி தன்னுடைய புகுந்த புக்கத்துக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா, புக்கம்னா வீடு, போகும்போது என்ன ஆச்சுன்னா அங்க வந்து தினமும் காவேரிக்கு போகும்போது ஒரு சீதன வெள்ளாட்டி தேவைப்பட்டது. சீதன வெள்ளாட்டினா துணியை இது செய்பவர்கள் எடுத்துக்கொண்டு ஹெல்ப் பண்றதுக்கு. அதற்கு உடனே அப்பா கிட்ட வந்து சொல்றாராம், அந்த மாதிரி வந்து அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு சீதன வெள்ளாட்டி தேவைப்படுறது, என் மாமியார் இந்த மாதிரி சொன்னா அப்படின்னாராம். இது நமக்கு தெரியாது, நம் சீயரை கேளும் அப்படின்னா. நம் சீயர்னா ராமானுஜரை போய் கேட்க ராமானுஜர் அத்துழாயுடைய இதற்கு ஏற்ப என்ன பண்றாரு, முதலியாண்டான் அனுப்பினாராம். முதலியாண்டார் அந்த ஆத்திர சீதன வெள்ளாட்டியா இருந்தாராம். அப்போ ஒரு நாள் இந்த விஷயம் வந்து தெரிந்து விட்டது குடும்பத்திற்கு. இவர் வந்தவர் வந்து ராமானுஜருடைய பவித்திரமான முதலியாண்டான் அப்படின்னு. உடனே ஐயா நேர் இவனை இஞ்சிக்க வேணும் முதலியாண்டானை அனுப்பி என்று கேட்க, இதுவும் எனக்கு தெரியும் ராமானுஜரை கேளும்ன்றார் பெரிய நம்பி. முக்கியமானது இது. அடுத்தது குறிப்பாக உந்து மத கழிற்றன் பாசுரத்துடைய முக்கியத்துவம் அவருடைய இதுல நடந்தது. இது எம்பெருமானார் முக்கியமா இருந்தாலும் பெரிய நம்பிகள் அவருக்கு இந்த உந்து மத கழிற்றன் அனுசந்தானம் அன்றோங்கிற வார்த்தை எழுதினது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராமானுஜர் எப்பயுமே பிச்சைக்கு சொல்லும் போது திருப்பாவை பாசுரங்களை அனுசந்தி செல்வது வழக்கம். அப்போ ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துல இந்த உந்து மத கழிற்றன் பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசி 3 வரிகள் செந்தாமரை கையார் சீரார் வளையொலிப்ப பந்திகிறவாள் வதிந்தேலோ ரொம்பாவாய் அப்படின்னு சொல்லவே அடுத்த கடமை அந்த பெரியம்பிகளுடைய திருமாளிகையோட கனவு வந்து திறக்கிறது. அப்பொழுது அப்படியே நப்பின்னை பிராட்டியாரே வந்து மகாலட்சுமி வந்து திறக்கிற மாதிரி இருந்துதான் கனவை. உடனே விழுந்து தெண்டன் விட்டுட்டாராம் அத்துழாய் எம்பெருமானார். உடனே ஐயோ இது என்ன அவதாரம் சொல்லிட்டு அத்துழாய் வந்து உள்ள கேட்க, ஐயா இந்த மாதிரி அவர் சீயர் நம் தெண்டனிட்டு இருக்கின்றான்னு கேட்க, உடனே பெரிய நம்பிகள் சொன்னாராம் உள்ளிருந்து உண்டு மத கழிற்ற அனுசந்தானம் அன்றோ அப்படின்னாராம். இதனாலதான் அவருக்கு திருநாமம் திருப்பாவை ஜீயர்னு எம்பெருமானாருக்கு அந்த திருநாமம் கூட்டப்பட்டது. ஏன்னா உண்டு மத கழிற்ற பாசுரன் மீது அந்த இருந்த அது ஒரு இது உகப்பு. மதுராந்தகத்தில் உடையவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆனதில் ஆரம்பித்து அந்த க்ஷேத்திரமே எவ்வளவோ முக்கியமான க்ஷேத்திரம். அதில் இன்றைக்கும் நம்ம எல்லாராலையும் பார்க்கக்கூடிய அந்த வகுள விருட்சம், பஞ்சசம்ஸ்கார உற்சவம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக இன்னையோட எபிசோடை அமைச்சு கொடுத்துருது. கடைசியாக திருப்பாவை ஜீயர், அதாவது உந்து மத கழிற்றன் பாசுரத்தினால உடையவருக்கு திருப்பாவை ஜீயர் அப்படின்ற திருநாமம் ஏன் வந்தது அதையும் நம்ம தெரிஞ்சிட்டோம். இந்த எபிசோடையும் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நல்லா கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வருண் ஸ்ரீவத்சனோட சனாதனம் சிம்பிளிஃபைட் சேனலையும் எல்லாரும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இந்த சீரீஸோடைய அடுத்த பகுதியில் அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் நமஸ்காரம்.